அதாவதுமா, பொதுவா நம்ம எல்லாருமே பொங்கல் திருநாள் அப்படின்றது பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா, இது கிராமப்புறத்துல சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய, வரவேற்கக்கூடிய வகையில் நாம் இனிப்பான பொருளை அனைத்தையுமே வாழ்க்கையில எது எல்லாம் இனிப்பு அப்படின்றது மகிழ்ச்சியின் அடையாளம், வெற்றியின் அடையாளம், நல்ல தொடக்கத்தின் அடையாளம். ஸோ, இப்ப இனிப்பு வகை பொருளை அனைத்தையுமே நாம் பொங்கலாக்கி, கரும்பை வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வதை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்றோம். அதற்கு இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா, மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு பெயரும் பேரும் இதற்கு உண்டு. உண்டு. இன்னும் ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தோம்னா, இதற்கு இந்திர பூஜை அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த இடத்துல சூரிய பகவான் அவருடைய வடிவாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திர பகவான் தான் இருக்கார். அவர் கிழக்கு திசைக்கு பார்த்தீங்கன்னா, அதிபதியாக விளங்கக்கூடியவர். இந்த இந்திர பகவான் தான் 8 திக்கு பாலகர்களினுடைய தலைவராக என்ன பண்றாருன்னா பதவி வகிக்கிறார். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல வாழ்க்கையும் நமக்கு தரக்கூடியவர் யாருன்னா இந்த இந்திர பகவான் தான். அப்போ அன்றைக்கு சூரிய பகவானை இந்திர பகவானுடைய வடிவமாக நாம் வழிபாடு செய்வது தான் இந்த பொங்கல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாத்பரியமே.